அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஆண் ஜாதகம். 14/10/1974 அன்று 10:30 திருவண்ணாமலையில் பிறந்த ஜாதகர். உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், விருச்சிக லக்னம், கன்னியா ராசியில் பிறந்திருக்கின்றார். பிறப்பு கால திசாபுத்தி சூரியன் 3 மாதம் 4 நாள் இருப்பு இருந்துள்ளது. தற்போது குரு திசையில் சந்திர புத்தி நடக்கிறது. வயது 47 முடிஞ்சு 48வது வயது நடப்பில் உள்ளது இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்க. ஒற்றைப்படை பாவத்தில் அதிக கிரகங்கள் இருக்கிறது. அதாவது கன்னியா ராசியில் 4 கிரகம் இருக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது. மொத்தம் ஒற்றைப்படை பாவத்தில் 6 கிரகம் இருக்கிறது. இப்ப இந்த ஜாதகர் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, தொழில் இதை மட்டும் சொல்லுங்க சார் போதும் அப்படின்னு கேட்கிறார். கொஞ்சம் ஜோதிடத்தில் அனுபவம் இருந்தால் இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடலாம். நம்மிடம் மட்டுமல்ல, இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகர் எந்த ஜோதிடரும் போனாலும் இதே கேள்விதான் கேட்பார். எனக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, தொழில் செய்யலாமா, இது போன்ற கேள்வியைத்தான் இந்த ஜாதகர் எந்த ஜோதிடரும் சென்றாலும் இதே கேள்விதான் கேட்பார். காரணம் என்னன்னா, விதி அப்படி. இப்ப தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவான தொழில் அப்படின்னா 10ஆம் பாவம். இந்த விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் பாவமாக சிம்மம் வரும். சிம்மத்துக்குரியவன் யார்? சூரியன். அவர் எங்க இருக்கின்றார்? லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். இப்ப சில ஜோதிட நண்பர்கள் 10ஆம் அதிபதி 11ல் இருக்காரு, எந்த தொழில் செய்தாலும் லாபத்தை ஏற்படுத்துவாரு, லாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவார். அது அவர்கள் தெரிந்தது சொல்கிறார்கள். ஆனா 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம், இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. அப்ப அந்த 10ஆம் அதிபதி சூரிய பகவான் தன்னுடைய பாவத்தை எந்த அளவுக்கு இயக்குகிறார் என்பதை தெரிந்தால் மட்டுமே அது பலன் சொல்ல முடியும். பொதுவா ஒரு பாவ அதிபதி தன்னுடைய பாவத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்றால் தன்னுடைய பாவத்தை முழுமையான பலத்துடன் இயக்க முடியாது என்று முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்துள்ளார்கள். அதன்படி பார்க்கின்ற பொழுது இங்கே 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால இவர் தொழில், பொதுவான தொழில், எந்த தொழில் செய்தாலும் தொழிலில் பெருசாக முன்னேற்றம் ஏற்படாது. அதில் இன்க்ரிமெண்ட்டும் வர்றதுக்கு குறைவு. மொத்தத்தில் 10ஆம் இடம் என்பது இவருக்கு வீக் ஆகி போச்சு. அடுத்தபடியா இவர் 6ஆம் பாவத்தை பார்ப்போம். 6ஆம் பாவத்தை பார்க்கிறது எதற்காக பார்க்கிறோம் என்றால், ஒருவரிடம் சென்று, அதாவது ஒரு நிறுவனம், ஒரு ஓனர், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்கக்கிட்ட கீழே போய் செய்கிறது வேலை, அதாவது அடிமை வேலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 6ஆம் அதிபதி எங்க இருக்கின்றார்? 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். இதில் இன்னொரு சூட்சமும் சொல்கிறோம், கேட்டுக்குங்க.
இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் வீடு என்பது நெருப்பு ராசி. 6ஆம் வீடு என்பது நெருப்பு ராசி. அந்த நெருப்பு ராசிக்குரியவன் செவ்வாய் பூமி ராசியில் 11ஆம் இடத்தில் அமர்ந்து விடுகிறார். அதாவது இந்த பூமி ராசி என்பது நெருப்பு ராசிக்கு சமம். பாதி பலன் தான் கொடுப்பார், முழுமையான பலனை கொடுக்க மாட்டார். இது ஒரு சூட்சமான விதி. இதே போல எல்லா பாவத்துக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்ப அடிமை வேலை சிறக்குமா அப்படின்னா சிறப்பிக்காது. அடிமை வேலை என்பது சிறப்பை தராது. இவர் போய் ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்குறாருன்னா 2 நாள் வேலை செஞ்சுட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணுவார், சரி வராதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த செவ்வாய் லக்னாதிபதியும் வருகிறார், 6ஆம் அதிபதியும் வருகிறார். அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு சாதகமா இருக்காரே தவிர 6ஆம் இடத்துக்கு சாதகமா இல்லை. அப்ப அவர் லக்னத்துக்கு சாதகமா இருக்கும்போது சுய கௌரவம், சுய அந்தஸ்து, சுயமரியாதை எங்க எதிர்பார்ப்பார் இந்த ஜாதகர். அப்ப அடிமை வேலைக்கு லாய்க்கு இல்லை. பொதுவான தொழில், அதாவது பொதுவான தொழில்ன்றதுக்கு லாய்க்கு இல்லை. லக்னத்துக்கு சாதகமா இருக்காரே தவிர, அப்ப ஜாதகர் சுய கௌரவத்தை தான் அங்க பார்ப்பார், ஒரு வேலை செய்ய மாட்டார். இப்ப விருச்சிக ராசி என்ன ராசிங்க? நீர் ராசி. விருச்சிக ராசி நீர் ராசி. அந்த விருச்சிக ராசிக்குடையவன் யாரு? செவ்வாய். அவர் எங்க இருக்காரு? பூமி ராசியில. அப்ப பூமியும் நீரும் நட்பு, அதீத நட்பு. அப்ப லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்பது லக்னத்துக்கு சாதகம். அந்த செவ்வாய் இருக்கின்ற கன்னியா ராசி, கன்னியா ராசிக்கு 3ஆம் இடம். அதாவது அந்த ராசியில் கன்னியா ராசியிலிருந்து எண்ணி வரும்போது லக்னம் 3ஆம் இடமாக வரும். இதுவும் ஒரு சிறப்பு. இப்ப இது விருச்சிக ராசி நீர் ராசி, கன்னி பூமி ராசி. அதனாலதான் சொன்னேன், லக்னாதிபதி லக்னத்துக்கு தான் சாதகமா இருக்காரே தவிர இவர் வேலை வெட்டிக்கு சாதகம் இல்லை. இவர் வேலைக்கு போனா சுய கௌரவம், சுய அந்தஸ்து இதுதான் பார்ப்பாரே தவிர அங்க வேலை செய்ய மாட்டார். 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு தூக்கி வச்சுட்டு வந்துடுவார். சரிங்க, வேலை இந்த மாதிரி இது, பொருளாதாரம் இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லியாச்சு. வேலை வாய்ப்பு, தொழில் இந்த மாதிரி சம்பவங்கள் இவருக்கு ஜாதகருக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. பணம், பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்தை ஆய்வு செய்வோம். 2 குடியவன் யார்? குரு பகவான். விருச்சிக லக்னத்துக்கு 2 குடியவன் குரு பகவான் ராசி கட்டத்தின்படி 3ஆம் இடத்திலே 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆனால் பாவகப்படி அவர் 3ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். எப்பயுமே ஒரு கிரகம் பாவக மாற்றம் ஏற்படுகிறது என்றால், எந்த பாவக மாற்றம் ஏற்படுகிறதோ அந்த பாவத்திலிருந்து அந்த கிரகம் நடிக்கப் போகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம சொல்லல, முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சதான் நான் சொல்றேன். அப்ப 3ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார் குரு பகவான். அப்ப 2ஆம் இடம் என்பது காசு, பணம், லிக்விட் கேஷ், கையிருப்பு பணம், பாக்கெட் மணி, இதெல்லாம் 2ஆம் பாவம் இல்லையா? அவர் எங்க 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவத்திலே. அப்ப 2ஆம் பாவம் என்பது என்ன? நெருப்பு ராசி. தனுசு ராசி நெருப்பு ராசி. அவர் எங்க போய் அமர்ந்து இருக்கிறார்? பூமி ராசியில போய் அமர்ந்து விட தன்னுடைய பாவத்தை ஒரு வரமுறைக்கு உட்பட்டு தான் இயக்குவாரே தவிர முழு பலத்துடன் அங்கே இயங்காது. காசு, பணம் இதெல்லாம் பெருசா ஒன்று இவரால் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. இது ஒரு சின்ன சின்ன சூட்சமும் சொல்லியிருக்கிறேன். முதல்ல நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நம்ம குருநாதர் சொல்லியிருப்பார்.
அதாவது நம்ம ஜோதிடம் படிக்கின்ற பொழுது, இந்த ராசிகளினுடைய தன்மை சொல்லிக் குடுத்துருப்பாரு இல்லையா? அதுல இருந்து நம்ம பின்னாடி போக, போக அதுல எதனால சொல்லிக் குடுத்துருக்காங்க? எதுக்காக சொல்லிக் குடுத்துருக்காங்கன்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சோம்னா, நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வரும். சொல்றாங்க அப்டின்னா, விஷயம் இல்லாத எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் பூரா எங்கேயுமே ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம். இதெல்லாம் எடுக்குறதில்ல. எடுக்க தேவையில்ல. நான் சொல்றது எல்லாம் பாரம்பரியம் தான். ஆனா, நான் எனக்கு தேவையானத மட்டும் எடுத்து வச்சுட்டு சொல்றேன். அவ்வளோதான். நமக்கு இப்ப 4 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அதுல எந்த வழி நமக்கு வந்து ஈஸியா இருக்குதோ, அந்த வழி போனாலே போதுமானது. பலன் வந்து அங்க துல்லியமா வரணும். அவ்வளோதான். நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கோ அது சொன்னா போதுமானது. இல்லாததெல்லாம் சொல்லணும்னு தேவையில்ல. இப்ப இந்த இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் வந்து கொஞ்சம் அனுபவம் இருந்தா போதுமானது. பார்க்கும்போதே இவருக்கு தான் இப்படிதான் இவரு இருப்பாருன்னு சொல்லிவிடலாம். இதுக்கு தான் இவரு வந்திருக்காருன்னு சொல்லிவிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் இது. நன்றி, வணக்கம்.